அல்லேலூயா. அப்ப முதல் அதிசயம் பிரமிக்கத்தக்க, வியக்கத்தக்க, விவரிக்க முடியாத, அதிசயப்படத்தக்க அதிசயத்தை இயேசு செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது காரியம், எப்படிப்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்? யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கின்றார். ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. முதல் அதிசயம் எப்படிப்பட்ட அதிசயம்? வியக்கத்தக்க அதிசயம். ஆமென். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, பார்வோன்ட்ட போய் சொல்றாரு, பார்வோனே நல்ல கவனிப்பா, என் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கோசேன் நாட்டில் இருக்கிறார்கள். உன் எகிப்தின் ஜனங்கள் எல்லாம் உன் பகுதியில் வாசம் பண்ணுகிறார்கள். அடுத்து ஒரு வாதையை வரவைக்க போறேன். அது என்ன வாதம் கேட்டீங்கன்னா, வண்டுகள் வரப்போகிறது. பெரும் வண்டுகள் கூட்டங்கள் தேசமெங்கு வரும். ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டுக்கு என்ன வராது? இந்த வண்டு வராது. எங்க வரும்? நீ எங்கெல்லாம் இருக்கையோ, பார்வோனே எகிப்தின் ஜனங்களே, நீங்க இருக்கிற எல்லைகள் எல்லாம் என்ன வரும்? வண்டு வரும். சோத்திரம். இவனுக்கு கொஞ்சம் வித்தியாசம் ஆயிடுச்சு. பாருங்க, என்னடா எல்லாருக்கும் பிரச்சனைனா பிரச்சனை வரணுமே, இவனுக்கு மட்டும் பிரச்சனை வராதா, எனக்கு மட்டும் பிரச்சனை வருமா அப்படின்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு அன்பானவர்களே, உங்கள் வாழ்வில் வித்தியாசம் உண்டாக்குகிற அதிசயத்தை இயேசு செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தோம் வியக்கத்தக்க அதிசயம். இரண்டாவது ஒரு காரியம், ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிற ஒரு அற்புதம், நான் விசுவாசிக்கிறேன், வித்தியாசத்தை உண்டாக்குகிற அதிசயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் தான் அதை சொன்னார். பார்வோன்ட்ட சொல்றாரு, என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. அன்பானவர்களே, இந்த காலையில கர்த்தரை தேடி வந்திருக்கிற, கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்கிற, கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் என்ன உண்டாக்க போகிறார்? வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்குவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து சிலர் கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் நல்லதா நடக்குதுன்னு கேட்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எப்படி நீங்க மட்டும் நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்க போறாங்க. இந்த வருஷம் எப்படி நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்க போறாங்க. நான் போய் வெளியே போய் ரோட்ல இருக்க சொன்னா கூட ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நீங்க இப்படிலாம் என்னை வாழ்த்துறீங்களே, என் கையை பிடிச்சு சோத்திரம் கட்டி பிடிச்சிட்டு போயிருப்பான். நீங்க ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேன்றீங்க, ஒரு அல்லேலூயாவும் சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்க நம்பாத மாதிரி இருக்கு, நம்புற மாதிரி தெரியல. சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் ஞாபகம் இருக்கா? வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு ஆமென் சொல்றோம்? ஒரு பாடல் பாடணும், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் அப்படின்னா அப்படியே ஆகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு வித்தியாசமா அதிசயம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, எனக்கு நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை படியறைப்பார். எல்லாருக்கும் வேலை இல்லைன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? விசுவாசிங்க. நான் எப்பவுமே எதிர்மறையா தான் ஜெபம் பண்ண விரும்புவேன். ஒரு முறை எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் பலருக்கு அப்படி ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஒரு முறை ஒரு பிரதர், அவர் லேண்ட் புரோக்கர், நான் அன்னைக்கு எல்லாத்துக்குமா பார்த்த மாசம், அது ஏதோ ஒரு மாசம், ஆடி மாசம் ஏதோ ஒரு மாசம், எப்படி பிரதர் வேலை போகுதுன்னு கேட்டேன். என்ன பாஸ்டர் இது ஆடி மாசம் வேலையே நடக்காதுங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே
இந்த ஆடி மாசத்துல தான் அவருக்கு என்ன வேணும்? நிறைய வேலை வேணும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். சொல்லுங்க ஏசப்பா பிள்ளைகளா வித்தியாசமானவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நான் கொஞ்சம் வித்தியாசம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மாதிரி இல்ல, ஏசப்பா விரும்புற மாதிரி. அல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்குகிற அதிசயத்தை காண செய்வார். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க இந்த ஆண்டெல்லாம் சம்பாதிச்சு மீதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லணும் இந்த ஆண்டு நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சேன்னு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இந்த ஆண்டு எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நீங்க மனதைரியமா இருக்கணும். காரணம் உங்களை கர்த்தர் வித்தியாசமா வைத்திருக்கிறார். உங்க மேல எந்த தீங்கு வராது, உங்க மேல பொல்லாப்பு நேரிடாது, உங்க மேல பிசாசு கண் வைக்க முடியாது. நீங்கள் கர்த்தருடைய மறைவில் இருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கலாம், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதத்துல பார்க்கிறோம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் நமக்கும். ஆனாலும் கர்த்தர் இந்த சோதனையை தாங்கிறதுக்கு பலனையும் தப்பி போக வழியை ஏற்படுத்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆண்டு கொஞ்சம் வித்தியாசம். சொல்லுங்க இந்த ஆண்டு கொஞ்சம் வித்தியாசம். நான் தப்பிச்சிருவேன். சொல்லுங்க நான் தப்பிச்சிருவேன். அல்லேலூயா. இயேசுவின் வருகையில நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுவோம்? உண்மையா பொய்யா? எத்தனை பேர் தப்பிக்க ரெடியா இருக்கிறீங்க? இயேசு வரும்போது போக ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாம் வித்தியாசம். ஏன் வித்தியாசம்? நம்ம போயிருக்கோம். வேலைக்குள்ள போறவங்க வித்தியாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லோத்து மாதிரி தப்பிக்கிறவங்க வித்தியாசம். மத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க, லோத்து வித்தியாசம். வேலைக்குள்ள வந்தவங்க வித்தியாசம். 10 கன்னிகையில 5 கன்னிகைகள் வித்தியாசம். எத்தனை பேருக்கு புரியுது? 10 கன்னிகைகள் மணவாளனுக்காக காத்திருந்தார்கள். 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். வித்தியாசம். உங்களை என்னை கர்த்தர் வித்தியாசமாய் வைப்பாராக. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு எனக்கு வித்தியாசமான ஒரு அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்கு சம்பளம் உயர்த்த மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசிங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சம்பள உயர்வை கர்த்தர் தருமா? அல்லேலூயா. இப்படி பாஸ்டர் நடக்கும். அதான் வித்தியாசம். முத்திரையை மாற்ற முடியாது. மேதிய பெர்சியா போட்ட முத்திரையை மாற்ற முடியாது. ஜெபம் காரியம் மாறுதலாய் முடிந்தது. வித்தியாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சிங்க கவியில போட்டா சிங்க கடிக்கணும், சாப்பிடணும். ஆனா தானியேல சாப்பிடல. சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி வைத்திருந்தார். வித்தியாசம். இவன் எழுப்பி இவனை யாரெல்லாம் கொல்ல நினைச்சாங்களோ அவனை தூக்கி போட்ட போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் எலும்புகளை கூட சிங்கங்கள் என்ன பண்ணவில்லையா, கீழே விடுறதுக்குள்ளேயும் கடிச்சு சாப்பிட்டுச்சு. சோத்திரம். தானியேல் கொஞ்சம் வித்தியாசம். எத்தனை பேர் தானியேல் மாதிரி இருக்க விரும்புறீங்க? சாத்ராக் மேஷாக் கொஞ்சம் வித்தியாசம். அக்கினி வாசமே படவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. போன வருஷம் இப்படியோ தெரியல, இந்த வருஷம் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீங்க கஷ்டப்பட்ட மாதிரியே தெரியக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க முகத்தை பார்த்தா நீங்க கஷ்டப்பட்ட ஆள் மாதிரியே தெரியக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அடி வாங்கினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உத வாங்கினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அழுதாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வீடு வித்தியாசம், நம்ம வாழ்க்கை வித்தியாசம், நம்ம பேச்சு வித்தியாசம், நம்ம செயல் வித்தியாசம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் வித்தியாசமான அற்புதத்தை செய்வார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்புறீங்களா? இந்த ஆண்டு கர்த்தர் வித்தியாசமான அதிசயத்தை செய்வாராக. ஆமென். சீக்கிரம் நேரம் ஆயிடுச்சு. அடுத்து 3வது ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே
ராத்திரி ஆயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லோரும் தங்கள் தலைமுறைதோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இது. ஆமென். போதுமானது. அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் விசேஷமாய் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அதிசயங்களை காண பண்ணினாரோ அப்படி அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர் முதல் காரியம் வியக்கத்தக்க அதிசயங்களை காண பண்ணுவார். இரண்டாவது காரியம் வித்தியாசம் உண்டாக்குகிற ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். மூன்றாவது காரியம் நம்ம வாசிச்சோம், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாய் இருந்த அன்றைய தினமே 430 வருஷம் முடிஞ்ச அன்னைக்கே எகிப்தை விட்டு என்ன பண்ணாங்களா? புறப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமையா இருந்த அன்னைக்கே 438 வருஷம் முடிஞ்ச அன்னைக்கே விடுதலை ஆக்கப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை தருகிற ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாஸ்டர், நாங்க யார்கிட்ட மாட்டிக்கிட்டோம் விடுதலை கிடைக்க அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க யார்கிட்ட மாட்டினீங்களோ எனக்கு தெரியாது. எந்த பாவத்துல மாட்டினாலும் சரி, எந்த சாபத்துல மாட்டினாலும் சரி, உங்களை போன ஆண்டு சார் என்னைய பாடா படித்துட்டாங்க பாஸ்டர், இல்ல எனக்கு இந்த பிரச்சனை என்னைய பாடா படித்திருச்சு பாஸ்டர், இந்த போராட்டம் என்னைய பாடா படித்திருச்சு பாஸ்டர், ஏதாவது இருந்துச்சுன்னா, ஒருவேளை இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நிச்சயமா ஒரு விடுதலை தருவார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்புறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்த ஜனம். அந்த 430 வருஷம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்துல உங்க வாழ்க்கையில சில போராட்டம் உங்களை நெருக்கி நிக்கலாம், சில கண்ணீர் உங்களை நெருக்கி நிக்கலாம், சில பாடுகள் உங்களை நெருக்கி நிக்கலாம். அது ஒரு விடாத போராட்டம் மாதிரி இருக்கலாம். இயேசு விடுதலை நாயகன் என்பதை மறந்து விடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். அந்த இயேசு இன்று விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, விடுதலை நாயகன் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பாவம் பிடிக்காது, சனியம் பிடிக்காது. சொல்லுவாங்க, என்னை என்ன சனியம் பிடிச்சிச்சோ இல்லையோ அப்படின்னு சொல்றதை கேட்டுக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆலயத்துக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு சனியினே பிடிக்காது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காது? நல்லா வந்துடாங்க. சொல்லுங்க, அது பிடிச்சிச்சு, இது பிடிச்சிருச்சு, எதுவும் பிடிக்காது. சொல்லுங்க, எதுவும் பிடிக்காது. ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்களா? உங்களை இயேசு பிடிச்சிட்டா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரு பிடிச்சிட்டா? இயேசு பிடிச்சா உங்களுக்கு என்னமோ இதெல்லாம் வராது. அல்லேலூயா. ஆமா, அதை தூக்கி சுத்திட்டாங்க, இதை தூக்கி சுத்திட்டாங்கன்னு நீங்க பயப்படாதீங்க. இயேசு உங்க கூட சுத்தி வருவார். அல்லேலூயா. நம்புறீங்களா? நீங்க விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பீங்க. எந்த பாவத்துக்கு நீங்க அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அன்பானவர்களே, போனுக்கு அதுக்கு இதுக்கு அடிமையா கிடக்காதீங்க. ரீல்ஸ் மோகம், யூடியூப் மோகம், கேம்ஸ் மோகம். ஜாக்கிரதை. உங்களை கர்த்தர் விடுவிக்க விரும்புறார். நீ விடுதலையாக ஆசைப்படுறியா? சிலருக்கு எப்படி தெரியுமா? ஆண்டவர் தூக்கி விட ரெடி, இவங்க வர்றதுக்கு ரெடி இல்லை. அப்படிப்பட்டவங்க என்ன வர முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. ஒரு முறை நல்லா கவனிங்க, சீக்கிரம் நேரம் ஆயிடுச்சு. ஒரு முறை ஒருத்தன் ஒரு ஏரியாவில் பயங்கர வெள்ளம் வந்துச்சான். தண்ணி அடிச்சு காற்றாட்டு வெள்ளம் வருது. இவன் ஜோம் பண்றான், ஆண்டவரே என்னை நீங்க என்ன பண்ணணும், வந்து காப்பாற்றணும், காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு ஜோம் பண்றான். சரி, அவன் ஜோம் பண்ணிட்டான்ல. அப்ப அந்த வழியில ஒருத்தன் வேகமா வந்தான். ஏய் வாப்பா, பெரிய வெள்ளம் வரும் சொல்றாங்க, சீக்கிரம் போயிடலாமா அப்படின்னு கூப்பிட்டான். அதெல்லாம் வரமாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், இங்கே இருப்பேன், நீ போ அப்படின்ட்டான். சரி, கொஞ்சம் தண்ணி வந்தது. இப்போ அரை வீடு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இயேசுவே காப்பாற்றும் அப்படின்னானா. அப்புறம் பார்த்தா ஒரு பாய்மர கப்பல்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டே, வாப்பா இன்னும் பெரிய வேலை வந்துடும், உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னானா. அவனும் போயிட்டான். அடுத்து ஆண்டவரே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தா கப்பல்லாம் தண்ணி. நம்ம சென்னையில் என்ன வேணும், கார் வாங்குறீங்களோ இல்லையோ, என்ன வாங்கிருங்க, கப்பல் வாங்கி வச்சுக்கோங்க. சோத்திரம். அல்லேலூயா. அடுத்து பெரிய கப்பல் வந்துச்சான்.
வந்து வாடா, இன்னும் பெரிய தண்ணி வந்துச்சுன்னா தப்பிக்க முடியாது, வாங்குறதுக்கு இல்ல 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 நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்கட்டான். அடுத்து கொஞ்ச நேரத்துல தண்ணி மூழ்கி ஆளை கவுத்திருச்சு, செத்துட்டான். பரலோகம் முரணி ஒரே சண்டை. இயேசுநாதரை பார்த்துட்டு, ஐயோ என்னையா, நான் உண்மை நம்பிக்கிட்டு இருந்தேன், நீர் தான் ஆண்டவர் காப்பாத்தினீர் அப்படிலாம் சொல்லி உண்மை நம்பி விசுவாசிச்சு நான் ராப்பகலாம் ஜோம் பண்ணி என்னை காப்பாத்துறீங்கடா, என்னை நீங்க என்ன பண்ணல, காப்பாத்துனே வரலையப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, நீமா முதல்ல நீ உனக்கு காலளவு தண்ணி இருக்கும் போதே நான் என்ன பண்ணுனேன், ஒரு ஆள் அனுப்பி வச்சேன் தெரியும், நீ என்ன பண்ணி தயவு செஞ்சு அப்பயே போய்க்கிற நல்லா இருந்திருப்பேன். அப்பயும் நீ என்ன பண்ணல, கேட்க மனசு இல்லாம நீ துணிஞ்சு துணிகரமா உட்காந்துட்டு, சரி அப்பயும் உங்க அன்பு வச்சு அரை வீடு தண்ணி வரும்போது என்ன பண்ணுனேன், ஒரு பாய்மரக கப்பல் வச்சிருக்க ஒரு ஆள் அனுப்புனேன். அப்பயும் உனக்கு என்ன வரல, வர்றதுக்கு மனசு இல்லை. சரி நீ அப்பயும் தான் கேட்கல, ஒரு கப்பலையே அனுப்புனேன் உனக்காக, அப்பயும் உனக்கு என்ன பண்ண மனசு இல்லை. கையை உயர்த்திட்டு ஆட்டுக்கு பார்க்கலாம், யோசிக்கிறீங்க. நம்ம எல்லாம் போயிடுவோம் கப்பல்ல போறவங்க எல்லாம் கையை காட்டுங்க பார்க்கலாம். சரி இப்ப கையை காட்டுறீங்க, வேமா சோத்துறோம். அப்பயும் உனக்கு மனசு இல்லை, நீயே விழுந்துட்டு இயேசுவை காப்பாத்துறேன்னு சொல்லி அப்பா அழுகிற. அன்பானவர்களே, உங்களை ஆண்டவர் தூக்கி விட எப்போதும் ஆயத்தமா இருக்கிறார். அவர் தமது கரத்தை எப்போது நீட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். உங்க கரத்தை கர்த்தர் கையில கொடுக்க ஆயத்தமா? இன்னைக்கு நம்ம இயேசப்பா கையை பிடிச்சுக்க நினைக்கிறோம். சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா அவங்க கையை நம்மளை பிடிக்க விட மாட்டாங்க, அப்படி இருக்க நம்ம பிடிச்சுக்குவோம். ஏன்னா அங்க ஓடாதவனி பிடிச்சுக்குவோன்றதுக்காக. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா கையை தட்டி விட்டு அவங்க நம்மகிட்ட பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க. சரி நம்ம கையை பிடிச்சிருக்காருன்னு அப்படி பேசிக்கிற கேப்ல ஆள் இருக்காரு, பார்த்தா கட்டுக்கிட்டு ஓடி சுத்திட்டு விளையாண்டுட்டு செய்யற சேட்டெல்லாம் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், சைஸா பின்னாடி வரும். அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, கொஞ்ச நேரம் தேவைப்படுற நேரம் ஏசு கையை பிடிச்சிக்கிட்டு தேவையில்லாத நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், நல்லா சுற்றி அடிச்சுட்டு காணாம போயிடும். ஆனா இந்த காலை நேரத்தில் அப்படி அல்ல. உறுதியா கர்த்தரை பிடிச்சா கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குவார், எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார், எல்லா சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், எல்லா நோய்களிலிருந்து விடுதலையாக்குவார். விடுதலை தருகிற இயேசு உங்களை நித்திய ஜீவனை கொடுப்பார். இயேசு வந்த நோக்கமே, சிலுவையில் மரித்த நோக்கமே உங்களை பரலோகம் கொண்டு செல்லணும். அன்பானவர்களே, தாழ்மையா சொல்றேன், இந்த வாழ்க்கையை நம்ம முடித்து எல்லாம் அந்த உலகத்துல 99% மக்கள் நம்புறோம். என்ன தெரியுமா, ஒண்ணு சொர்க்கம் இல்லாட்டி நரகம் போவோம்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்க போவோம்னு நினைக்கிறீங்க? சோத்திரம், சொர்க்கம் போகணும்னு நினைச்சா பத்தாது, அதுக்கு போறதுக்கான வழியில போகணும். அந்த வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆண்டவர் சொன்ன, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த இயேசு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்துல விடுதலை கொடுக்கிற அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவா. நல்ல கரங்களை தட்டி, இயேசு நம்மை நிச்சயம் விடுதலையாக்குவார். அப்ப நான் உங்களுடைய அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன தேவன் 3 வித அதிசயங்களை உங்களுக்கு செய்ய வல்லவர். ஒன்று வியக்கத்தக்க அதிசயம், இரண்டாவது வித்தியாசம் உண்டாக்குகிற அதிசயம், மூன்றாவது விடுதலை தருகிற அதிசயம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதோட முடிக்காம ஒரு 3 நிபந்தனைகளை உங்கள் முன்பாக வைக்க ஆவியானவருடைய உள்ளத்துல ஏவினார். இந்த 3 வித அதிசயங்கள் உங்க வாழ்க்கை நடக்கணும்னா சுருக்கமா 3 நிபந்தனைகளை மட்டும் வைக்கிறேன். முதல் நிபந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்களை சீக்கிரம் வாசிங்க. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள். என் ஜனங்களை நீ போக விட வேண்டும் என்று நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் போகாதிருந்தால் ஆமென், போதுமானது. அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு செய்கிற வியக்கத்தக்க அதிசயம், வித்தியாசம் உண்டாக்குகிற அதிசயம், விடுதலை தருகிற அதிசயம் எதற்கு என்று கேட்பீர்களானால், நாம்
அவருக்கு பலியிடும்படி புரிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் புதிய ஏற்பாட்டின்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி. அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். எகிப்தில் இருந்தபோது அவருடைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் வேறே. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் வாழ்வில் அதிசயங்களை செய்து கொண்டு வருவதின் பிரதான நோக்கம், இனி இவர்கள் கர்த்தருக்கே ஆராதனை செய்வார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல் நிபந்தனை, கர்த்தர் உங்கள் வாழ்வில் அதிசயம் செய்ய வேண்டுமானால் நீங்களும் நானும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். ஒன்றான மெய் தேவனை, இந்த வானத்தையும் பூமியை படைத்த ஒரே இரட்சகரை தொழுது கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ள வைராக்கியப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுங்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிற துதி உங்க நாவில் இருப்பதாக. அது மட்டும் அல்ல, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அதிசயங்களை காணப்படுவார். இரண்டாவது நிபந்தனை பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு நாமத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே 26 வசனம் வாசிக்கிறீங்களா? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டார். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் மரியாதையை கர்த்தர் என்றார். ஆமென். முதல் நிபந்தனை பார்த்தோம், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். இந்த வருஷம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். பரவாயில்ல, எல்லாம் சொல்லிட்டீங்களே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப வாரம் இந்த கூட்டம் சர்ச்சில் இருக்கும், நம்ம சர்ச்சில். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொன்ன 1ஆம் தேதி போய் சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. சரி, இரண்டாவது நிபந்தனை பாருங்க. சிரிச்சாலும் உண்மை அதுதான். நீங்க வைராக்கியமா கர்த்தர் ஆராதித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்கள் அதிசயங்களை காணப்படுவார். தீர்மானம் எடுங்க, ஸ்டெடியா, என்ன வந்தாலும் கர்த்தர் ஆராதிப்பேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. சரி, இரண்டாவது நிபந்தனை பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்களை யாவையும் கை கொண்டார். இரண்டாவது நிபந்தனை பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், அவர் சொல்லுகிற கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கை கொண்டு நடங்கள். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். எதையாவது வேண்டாம் விட்டுறாதீங்க. சிலர் பாருங்க, தங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்குவாங்க, மற்ற கட்டளைகளை விட்டுருவாங்க. அப்படி அல்ல, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பக்கத்துல சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணீர் திராட்சரசமா மாறும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படின்னா என்ன ஆயிரும்? தண்ணீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது காரியம், சீக்கிரம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மூன்றாவது நிபந்தனை நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கு எனக்கு அற்புதம் செய்கிற, அதிசயம் செய்கிற ஆண்டவர், வியக்கத்தக்க அதிசயம், வித்தியாசம் உண்டாக்குகிற அதிசயம், விடுதலை கொடுக்கிற அதிசயம் செய்வதின் நோக்கம் என்னவென்றால், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகணும். பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும், கானானுக்கு கொண்டு போக வேண்டும். ஆனா நல்லா கவனிங்க, அதிசயத்தை பார்த்த அநேகர் எங்க போகல? கானானுக்கு போகல. என்ன காரணம்? என்ன? அவங்க தேவ சித்தத்தை மறந்துட்டாங்க, தேவ திட்டத்துக்கு இணங்கல. வழியிலேயே, அந்த பாதையிலேயே தேவ சித்தத்துக்கு அவங்க செவி கொடுத்து கீழ்ப்படிய மனதில்லாம முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமா பேசி கர்த்தருக்கு பிரியமில்லாம செஞ்சு
அதிசயத்தை பார்த்த கூட்டம் அழிந்து போனார்கள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்ற கடைசி நிபந்தனை என்னன்னா, உங்க வாழ்க்கையில நான் அதிசயம் செய்ய ஆயத்தம், ஆனா நீங்க என் சித்தத்தை செய்யறவங்களா இருக்கணும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? எகிப்துல இருந்து கானான் போகணும். உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? இந்த பாஸ்டர் இப்படி கேட்டுட்டீங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து எங்க போகணும்? கானான் போறது தேவ சித்தம். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து நம்ம எங்க போகணும்? உன்னதம் போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த தேவ சித்தத்துல ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, இடையிடாதீங்க, ஒரு நாள் பின்வாங்கிடாதீங்க. கடைசி வரை நீங்க தேவ சித்தத்தை கை கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா. 3 நிபந்தனை மறந்துடாதீங்க. 1, கர்த்தரை தொழுது கொள்ள வைராக்கியமா இருங்க. 2, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வைராக்கியமா இருங்க. 3, கடைசி வரை தேவ சித்தத்தை நிறைவேற்ற வைராக்கியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். கேட்ட வார்த்தையின்படியே நம்ம எல்லாரையும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவாராக, அதிசயங்களை காண பண்ணுவாராக. சீக்கிரமா ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிறேன், ஒரு வியக்கத்தக்க அதிசயத்தை இயேசு செய்வார். ஒரு வித்தியாசம் உண்டாகிற ஒரு அதிசயத்தை இயேசு செய்வார். ஒரு விடுதலை கொடுக்கிற அதிசயத்தை இயேசு செய்வார். நம்புங்க. இந்த காலை நேரத்திலே இயேசு உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மை செய்ய போகிறார். எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிடம் எவ்வளவு சத்தமா முடியுமோ எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். 2 நிமிடம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லும் போதே இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு முன் குறித்ததை நிறைவேற்றுவார். இனி அவர் பெரிதா திட்டம் வைக்க போவதல்ல. இந்த ஆண்டு உங்களுக்கு தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சில அதிசயங்களை அவர் முன்குறித்து வைத்து விட்டார். ஒரு ராக்காவா சதரகலவா, அதை கண்டு நீங்கள் வியப்பீர்கள். அதை கண்டு அநேகர் வியப்பார்கள். அது வித்தியாசத்தை உண்டாக்கும். அது மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும். அது உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். இந்த காலை நேரத்துல இயேசு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுப்பாராக. நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. அப்படி நெஞ்சின் மேல் கரங்களை வைத்து உண்மையா எனக்கு ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்யணும்னு விரும்புறவங்க அப்படி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 3 வார்த்தையின்படி இயேசு நிச்சயமா இந்த ஆண்டு நீங்கள் வியக்கும்படி, நீங்கள் வித்தியாசத்தை உணரும்படி, நீங்கள் விடுதலை பெறும்படி அதிசயம் செய்வார். ஆனா நிபந்தனையை மறந்துடாதீங்க. நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, கர்த்தர் சித்தத்துல உறுதியா நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அடியே ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருக்கும் கிருபைகள் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும். கேட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் அதிசயங்களை காண பண்ணுங்க. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பக்கத்துல ஒரு 3 பேரை பார்த்து இயேசு உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார்னு சொல்லுங்க பார்க்கலாம்.